ஆபக்குக் 2வது அதிகாரத்திலே 2-3 இப்படியாய் சொல்லுகிறது. Habakkuk chapter 2 verse 2 and 3 says, தீர்க்க தரிசனத்தை கடந்தோடுகிறன் வாசிக்கிறபடி அதை தீர்க்கமாக பலகையிலே எழுதும்படியாக தேவன் ஆபக்குக்கு சொல்றாங்க. God said to Habakkuk, write a vision, make it plain on tablets, so he may run who reads it. நான் உனக்கு சொல்லுகிற இந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் குறித்த காலத்திலே நிறைவேற போகிற தீர்க்க தரிசனம். அதனாலே இதை நீ தீர்க்கமாக எழுதி இதை ஜனங்களுக்கு வை சொல் என்று சொல்லுகிறாங்க. God said to Habakkuk, all these visions are what is going to happen in the future. So you write it on tablets and keep it safe, so when it fulfills, people will know about it. சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனம் நிறைவேறு, அதாவது நடக்கும் போதுதான் அது நிறைவேறுகிறது. When the prophecy is getting fulfilled, people will understand about it. அது பொய் சொல்லாது, அது தாமதிக்காது. ஆனா அந்த காரியம் நிச்சயமாக வரும். இந்த காரியம் வருவதை குறித்து மத்தேயு 24வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டது போல தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த மழையினுடைய நேரமும் நாட்களும் மழையினுடைய பெய்கிற அளவும் குறைக்கப்படுவதற்காக நாம் ஜெபிப்போமையானால் வரக்கூடிய அழிவுக்கு ஒவ்வொரு தேசத்தின் ஜனங்களும் குடிகளும் தப்பித்துக் கொள்வார்கள். இதற்காக தான் தேவன் இந்த தீர்க்க தரிசனத்தை முன்பாகவே ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த பூமத்தியில் ஏற்பட்டிருக்கிற மாற்றத்தின் நிமித்தமாக இதுவரை நாம் பார்க்காத ஒரு கொடிய மலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிற, இனியும் பார்க்க போகிறோம். இதை விட மேலான அழிவுகளை 2023ஆம் ஆண்டு தமிழ்நாடு சந்தித்த மலையின் அழிவை விட இதை விட அதிகமான மலையின் அழிவு வரப்போகிறது என்று ஆண்டவர் அந்த எச்சரிக்கையும் கொடுத்திருக்கிறாங்க. அதுவும் தீர்க்க தரிசனத்தில் பதிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் கேட்கிறவர்கள் அசதியாய் இருந்து விடாதபடி இதற்காக இந்த மலையினுடைய அளவு குறைக்கப்பட, இந்த மலையினுடைய நேரம் குறைக்கப்பட, இந்த மேக வெடிப்புகள் வராதபடி காணப்பட, இதற்காக கருத்தாக நாம் எலியாவை போல பாடுள்ள ஒரு மனிதனாக இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தாலும் நாம் இதற்காய் கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். நாம் அப்படி கருத்தாய் ஜெபிப்பதையானால் வரக்கூடிய அழிவிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளும்படியாக, நாமும் நம்முடைய குடும்பமும் பாதுகாக்கப்படும்படியாக கர்த்தர் இரக்கம் செய்யும்படியாக அவரிடத்தில் இரக்கம் கேட்போம். These prophecies and vision have been revealed earlier to me. It will get fulfilled. It will not lie. It may be slow, it may delay, but it will surely come. This is what God told me. As it is said in Matthew chapter 24, due to the elected people, this destruction can be reduced. So the time of the rainfall, the days of the rainfall, and the measures of the rainfall to be reduced. For this, you as elected people should pray. As God showed me that due to the changes in the equator, all this destruction is taking place. In 2023, there was a great destruction due to rainfall in Tamil Nadu in India. That is, there was more destruction than ever, and more people were affected and people died. This was also given as a recording in the Yahweh Revival Ministries YouTube channel earlier, and God told me that the upcoming disasters, that is after 2023, the rainfall, the destruction, all that will happen will be more worse, and people to be very careful. God prophesied and revealed to me only to pray. Like Elijah, he endured. He was a person who endured, but we also have to pray diligently. We should be awake and pray diligently and ask pardon to the Lord, ask God's mercy for us, for our family to be protected.